25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு பசும்பொன் தேவர் திரு ஆலயம் ஸ்ரீமான் பசும்பொன் சித்தர் தேவரின் திரு ஆலயத்தில் முழு நிலவு மாதமும் தொடர்கிறது. இந்த மாதத்தில் தாய்மார்கள் எல்லாம் வெகு பிரம்மாண்டமாக திரண்டு வந்து அந்த பசும்பொன் தேவர் அவர்களை தெய்வமாக போற்றுகிற பராசக்தியினுடைய வடிவம் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்விலே பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. ஆன்மீகம் என்பது இந்த பிரபஞ்சம் சார்ந்தது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து வான்வெளியில் இருந்துதான் முழு நிலவை பார்த்துவிட்டு பௌர்ணமியாக இந்த மண்ணுலகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலும் தமிழர் மரபில் தான் தைப்பூசம் என்று அதற்கெல்லாம் வழிமுறையை வைத்திருக்கிறோம். இதிலேயே ஆழங்கால் பட்டவர்கள், இதிலேயே நம்ம வருவோம். இன்னைக்கு இப்போது இவர் பார்க்கிற போதும் அவரை பார்க்கிற போதும் 2 பேருமே ஒரு சிவனடியார். இந்த சிவனடியார் நம்ம பக்கத்துல அவர் சிவபுரத்தை ஐயா, சிவபுரம் ஐயான்னு வச்சிருக்கிறார். இவர் திருவண்ணாமலையிலிருந்து எல்லாரும் ஜோதியை வணங்குறோம். அந்த திருவண்ணாமலை பகுதியிலிருந்து இன்னைக்கு சிவனே அனுப்பி விட்டது போல இன்றைக்கு இந்த சிவனின் அவதாரம் முருகனுக்கு வந்து வாய்த்திருக்கிறார் அருமை அண்ணன், அருமை சிவனடியார் ஐயா ராஜேந்திரன் அவர்கள், ஜே ராஜேந்திரன் அவர்கள். அவர் ஒரு பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளி அது மெட்ரிகுலேஷன் பள்ளி. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த இறை உணர்வை வளர்த்து கொண்டிருக்கிறார். வாரியார் சுவாமிகளுடைய அடிவொற்றி ஏகி கொண்டிருக்கிறார். பழனிவேலு ITI அதை உருவாக்கியவருக்கு சிலை வைத்திருக்கிறார். வாரியார் சுவாமிகளுக்கு சிலை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல கல்வி நிலையத்துல ஐயா அவர்கள் அமர்ந்த நிலையில் இருப்பது போல அப்படி ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு சிலையை அவங்க வச்சிருக்கிறார். மனிதருள் முருகன், ஐயாவை நம்ம முருகன் போட்டுக்கிறோம். முருகன் படத்தையும் தேவரையா படத்தையும் போட்டுக்கிறோம் கல்யாண பத்திரிகையில. ஆனால் மனிதருள் முருகன் நமக்கு ஒரு அடையாளம் காட்டணும்ல, அதை யாரு காட்டுவது அப்படின்னு பார்க்கிற போது அந்த வாரியார் சுவாமிகள் தான். முருகா முருகான்னு ஒவ்வொரு ஆலயத்திலையும் அவர் போய் பாடுகிற பாடலும் வணங்குகிற வணக்கமும் முருகனுக்காகவே பிறந்து வாரியார் சுவாமிகள் பழுத்த பலமாக இருந்து மறைந்தார்கள். அப்படி இருக்கிற அந்த வாரியார் சுவாமி தான் சொல்றாரு மனிதருள் முருகன். தன்னை முருகன் அவர் சொல்லலை, முருகா முருகான்னு சொல்ற அவரே தன்னை முருகன் சொல்லலை. ஆனால் மனிதருள் முருகன்னு பசும்பொன் தேவர் சொன்னார். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீக பெரியவர்கள் இந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியை தொடங்குகிறாங்க. அப்படி என்றால் என்ன? நாங்க யாரும் ஒரு பாமர மக்களா இங்க இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரர்னு கும்பிடுறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லை. இது ஏதோ திருமூலர் காலத்திலிருந்து ஒரு வம்சாவளி வருது. ஆன்மீக பரம்பரையில் வந்த ஒரு பரம்பரை தான் பசும்பொன் தேவர் என்று இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சியாளர் கண்டறிவதற்கு கோடு போட்டவர், ஒரு பாதை காட்டியவர், சுட்டி காட்டியவர் வாரியார் சுவாமிகள். அந்த வாரியார் சுவாமிகளுடைய பேரவையிலிருந்தே இன்னைக்கு வந்திருக்கார் நம்முடைய அருமை சகோதரர் சிவனடியார், நம்முடைய சிவபக்தர் ராஜேந்திரன் அவர்கள். அவருக்கு நம்முடைய கரவொலியோட, நல்ல கரவொலியோட அவரை வருக வருக என்று வரவேற்றது மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. அந்த தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் செல்வராஜ் அவர்கள், வரலாற்றுத்துறை. நல்ல கைது, நல்ல கைது. அவருக்கு உடல்நிலை எப்படி இருந்தாலும் அவர் வரணும். பசும்பொன் தேவர் கல்லூரியில அவர் பணியாற்றி இருக்கார். பணியாற்றுகிற காலத்தில் இன்றைக்கு முருகன் கோயிலுக்கு போறோம், கொடுமுலூர் மேலும் கொடுமுலூர். அங்கே ஒருத்தர் நான் ஆசிரியரா இருக்கேன், என் மனைவி என் மகன் அப்படின்னு ஐயா விட்டு ஆசீர்வாதம் வாங்குறார். அப்படி தெரிவிச்சுக்கிற போது அவர் பேர் வேலுச்சாமின்னு சொல்றாரு. நாங்க போனது முருகன் கோயில். அவர் சொல்றாரு நீங்க மேல கொடுமுலூர் போயிட்டு வாங்க அப்படின்றாரு. ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டேன் ஆறுமுகத்திட்ட. நீங்க போயிட்டு வாங்க, அதுதான் பெரிய காரணமா இருக்கும்னு. அங்க போனா வேலுச்சாமி அப்படின்னு ஒருத்தர் இவர்கிட்ட வர்றாரு. நான் உங்களுடைய மாணவன், படிச்சேன் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் நினைவுபடுத்தி அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். அப்ப இன்றைக்கும் மாணவர்களை உருவாக்கி வாத்தியார்களை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த முதல்வர் தான் இந்த நிகழ்வுக்கு ஆன்மீக பேருரைக்கு தலைமை தாங்கக்கூடிய செல்வராஜ் ஐயா இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம வணங்குவதில் பெருமைக்கு ஏற்பட்டோம். அங்க பக்கத்துல சிவபுரம் ஐயா, அவரை தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு தான் முதல்ல எடுத்த உடனே கேட்டாங்க. அந்த ஐயாவை வந்து ஒரு பள்ளி நடத்துறார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பள்ளி நடத்துறார். அந்த சுபாஷ் சந்திர போஸுடைய வீரத்தை போராட்டார். இவர் சிவபக்தர், அவர் காளியின் அவதாரம்.
அப்ப இரண்டையும் சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசிடா அப்படின்னு சொல்லுவோம். சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவனும் சக்தி, இன்னைக்கு சக்தி வந்திருக்கும், எல்லாம் சக்தி தான் நிறைந்திருக்கு. அப்படிப்பட்ட சக்தியை இங்கே சிவன் மேடையில் இருக்கிறாங்க, சக்தி அரங்கத்தில். இப்படி ஒரு பாக்கியம் எங்கேயா பார்க்க முடியும்? இப்படி ஒரு பாக்கியம், மேடையில சிவன், அங்கே சக்தி. அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசிடா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா மாலை பொழுதுல, பொன்மாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மலர் மாலையாக ஐயாவுக்கு சூட்டணும். ஐயா சிரித்தது போலவே இருந்தார். அதுல ஒரு தாய் முதல்ல சொன்ன உடனே கை தட்டினாங்க. அப்ப அதை உணர்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு, இது யாரும் சொல்லி வச்செல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நிகழ்விலே இன்றைக்கு சிவபுரம் ஐயா அவர்கள் நேதாஜி மீது பற்றுக்கொண்டு, பசும்பொன் தேவர் மீது பற்றுக்கொண்டு, விவேகானந்தர் மீது பற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்வுல அம்மா அவங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய பேராக நான் சொல்ல வேண்டும். ஆறுமுகம் சொல்லுவாரு. அது மாதிரி இங்கே வழக்கறிஞர் நம்முடைய முத்துராமலிங்கம் அவர்கள், அவருடைய தந்தை சுந்தரசாமி அவர்கள் ஃபாரூக் பிளாக்கினுடைய மாநில தலைவராக இருந்தவர், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு இந்த முன்னாள் மாணவர்கள்லாம் இணைத்து அந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அது மாதிரி அருமை சகோதரர் நம்முடைய ஆதிமூலம், பேராசிரியர் ஆதிமூலம் அவர்கள் பசும்பொன் தேவர் கல்லூரியில் நம்முடைய முனைவர் ஆதிமூலம் அவர்கள் வணிகவியல் துறையில் இருக்கிறார். அவருடைய பெரியப்பாவை தாத்தா 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 தானே, அவருடைய அப்பாவளியா அம்மாவளியா, அப்பாவளி தாத்தா பெருமாள் அவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வடலூர்ல வள்ளலாருடைய பக்தராகவே மாறி வடலூர்லயே தங்கிட்டார். இந்த பக்கத்து கிராமத்துல இருந்து, பசும்பொன் பகுதியில இருந்து வடலூருக்கு ஒரு மனிதர் போய் அந்த ஐயா வடலூருக்காகவே, அந்த வடலூர்ல வள்ளலாருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வள்ளலாருடைய அந்த உபதேசங்களை எல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனிதராக சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்பு தான் மறைந்தார்கள். அந்த அவருடைய வம்ச வழியில வந்த ஆதிமூலம் அவர்கள் இன்றைக்கு பேராசிரியராக பசும்பொன் தேவர் கல்லூரியில் இருக்கிறார் என்கிற போது, இந்த மண்ணில் இருந்த பசும்பொன் தேவரையும் வள்ளலாராக அந்த உதித்த வடலூரையும் பசும்பொன்னையும் இணைப்பதற்கு ஒரு ஆன்மாவை இந்த இடத்துல படைச்சது அவர் தான் பெருமாள் ஐயாவாக அது இருந்தார். அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு, இப்படி ஒரு ஆன்மாக்கள் இந்த பிறவுல பிறந்தாங்களான்னு தெரியும். அதெல்லாம் சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனிதர்களை எல்லாரையும் பார்க்கிற போது ஒவ்வொருத்தருடைய பேருக்கு அழைக்க வேண்டும். தேவர் மீடியால இருந்து மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மகேஸ்வரன், அந்த மகேஸ்வரன் அவர்கள் ஒரு ஆண்டவன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். முதல் படமே ஆண்டவன் அப்படின்னு தான் எடுக்கிறார். அந்த பாக்கியராஜ் இயக்குனர், பெரிய பாக்கியராஜ் போய் சொல்ற, இதுதான் என்னுடைய படம், இவரை பாருங்க. பாக்கியராஜ் எங்கே இருக்காரு? இயக்குனர்ல பெரிய ஆளு, தாய்க்குளத்தையே கவர்ந்தவர். இவர் சொல்றாரு, நீங்க இந்த படத்துல இதான் நடிக்கிறீங்கன்னு. சரி அப்படின்னு ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு இவர் எப்படி வரணும்னு சொல்றாரு, அதை ஏத்துக்கிறாரு. அப்ப இவர் ரொம்ப சாதாரணமா நம்மளோட இருக்காருன்னு நீங்க நினைச்சிட கூடாது. டாக்டர் பட்டம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல கைது, நல்ல கைது. இவரை பார்க்கையில நமக்கு ரொம்ப இந்த சின்ன பிள்ளையோட அழகா இருக்கு, இவர் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்காரு, இவரை கதாநாயகன்னு சொல்றீங்களேன்ற. சினிமால தேட்டர்ல பார்த்தோம்னா அப்படி இருப்பார். இவர் ஆடம்பரம் இல்லாத கதாநாயகன். தேவரை நேசிச்சதுனால இவர் எளிமையா இருக்கார். இந்த கதாநாயகன் நமக்கு கிடைச்ச கதாநாயகன், நம்ம ஊருக்காரர் கதாநாயகன். இந்த ஆண்டவன் படத்தை எடுத்த பிறகு ஒரு ஆன்மீகத்தை வளர்ப்பாரு நம்பிக்கை. ஒரு கிராமத்துல ஆளே இல்லை, ஊர் மட்டும் இருக்கு. ஊர் இருக்கு, ஒருவரும் இல்லை. அதை பற்றி ஒரு படம் எடுத்து அதை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட யாரும் கவனிக்காததை எல்லாம் பசும்பொன் தேவர் படிக்காத இந்த சுற்றுப்பகுதி கிராமத்து மக்கள் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் படிக்கணும்னு ஒரு விடுதியை கட்டியிருக்கிறார். அந்த விடுதி கருவக்காடா இன்னைக்கு கிடக்குது. அதை போய் கண்டுபிடிச்சு எடுத்து இப்படி ஒரு மனுஷன் ஹாஸ்டலை கட்டி விட்டு எல்லாம் படிங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, படிங்கப்பான்னு மட்டும் திறந்து விட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு அந்த இடத்தை கண்டுபிடிச்சார். நம்ம ஐயா வாழ்க, அதோட முடிஞ்சு போச்சு, வீட்டில் போய் தூங்குக அப்படின்னு தூங்கிடும். ஐயா புகழ் ஓங்குக, வீட்டில் போய் தூங்குக. எத்தனை ஜனம் கூடியிருக்கணும், விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க, லட்சம் பேர் வந்திருக்க வேணாமா? ஆன்மீகத்தை உணர வேணாமா? எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், பாத யாத்திரை போகிறோம், எல்லாம் சடங்கு சம்பிரதாயமாகவே போகுது. அதை தாண்டி வரணும், அதை தாண்டி வழிபடணும், அதை தாண்டி யோகா இருக்கணும், தியானம் இருக்கணும், கடவுளுடைய அன்பை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும். அதை சொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி